வணக்கம், நமஸ்காரம். வெல்கம் டு சத்தா பாட்டி சமையல். இன்னைக்கு ஆந்திரா சமையல்ல ஒன்று சொல்லி தரப்போறேன். என்னுடைய ஆந்திரா ஃபேன்ஸுக்காக ஆந்திரா சமையலோட ஸ்பெஷாலிட்டி கோங்கூரா தொக்கு. அது சொல்லி தரப்போறேன். இந்த கோங்கூரா தொக்கு ஆந்திரால ரொம்ப ஃபேமஸ். எல்லா இடத்துலயும் எப்போதும் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணணும், தொக்கு கலரி சுட சுட சாதத்தில் நெய் எண்ணெய் விட்டு பிசைஞ்சு ஒரு சுட்டாப்பழம் தொட்டுன்னு சாப்பிட்டா ஆஹா பிரமாதமாக இருக்கும். நம்ம ஊரில் இதை புளிச்சக்கீரைன்னு சொல்லுவேன். இது இந்த சேப்பு தண்டு ரொம்ப நல்லா இருக்கும். இது ஃபுல்லாக அயன் இருக்கு. இது சேப்பு காம்பு தான் நல்லது. பச்சை காம்பு இருக்கிறது கொஞ்சம் சுமாராக இருக்கும். அப்படி கிடைக்கலன்னா பரவாயில்ல, இது கிடைச்சா ரொம்ப நல்லது. பாருங்க, சேப்பாக இருக்கு. இப்படி கிள்ளிடணும். கிள்ளிட்டு கொஞ்சம் இப்படி 3 மாதிரி இருக்கும் பாருங்க. இதை வச்சு அந்த நரம்பு எடுத்துடணும். நரம்பு மட்டும் எடுத்துட்டு கீரையை மட்டும் எடுத்துக்கணும். இப்படியே விரல் மாதிரி இருக்கும். இதை அப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த நார் எடுத்துடணும். நார் வாயில் ஆப்பிடும். ஆப்பிட்டு இதை தூக்கி இதில் போடுங்க. நாரெல்லாம் தூக்கி போட்டுடணும். எடுத்துட்டு வெறும் இலையை மட்டும். கோங்கூரால 10 நாளைக்கு வச்சுக்கலாம். கலரி வச்சா இட்லி, தோசை, அடை, உப்புமா எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தொட்டுக்க. இந்த கோங்கூராக்கு தேவையான சாமான்கள் என்னன்னு பார்ப்போமா? கோங்கூரா இலை 3 கைப்பிடி 200 கிராம் வரும். 20லேருந்து 25 காஞ்ச மிளகா தேவையானா மேலே போட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 சுண்டைக்காய் அளவு பெருங்காயம், 2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 50 ml நல்லெண்ணெய். வேறு எந்த எண்ணெயும் கூடாது. இது தொக்குன்றதுனால கொஞ்சம் கூட ஆகும். நல்லா ஆஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் இதில் மண் இதெல்லாம் இருக்கும். அதனால் 4-5 தரம் ஜலத்தில் கொட்டி நல்லா அலசி வடிகட்டிடணும். பாருங்க எவ்வளோ மண், எவ்வளோ அழுக்கு இருக்கு பாருங்க. ஆமாம். இப்போ அலசி வச்ச இலைய நல்லா எண்ணெயை விட்டு வதக்கணும். இதை பாருங்க, 1 2 3 4 ஸ்பூன், 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த கீரையை 10 நிமிஷம் போடணும். கலர் மாறும், மஞ்சளாயிடும். இந்த மாதிரி அடியில மேல எடுத்து விடணும். காஞ்சி போகும். குழஞ்சிரும். அதங்கன்னா கலரும் மாறும், பொன் கலராக வரும். நல்லா இந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சி விடணும். எவ்வளோண்டு ஆயிடுச்சு பாரு. இந்த இலையோட பச்சை வாசனை இருக்கு பாரு, அது போடும். அப்பதான் தொக்கு நல்லா இருக்கும். இதை ஒரு கிண்ணத்துல மாற்றி வச்சிடும். இது கொஞ்சம் ஆறணும். அதுக்கப்புறம் சாமான்கள் எல்லாம் வறுத்துட்டு அத்தோட கூட போட்டு அரைக்கணும். இப்போ நம்ம சில சாமான்கள்லாம் வறுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விடணும். எப்போதும் சொல்லியிருக்கேன், பெருங்காயத்தை இந்த மாதிரி பண்ணி போடணும். ரொட்டா கட்டி அப்படியே நிற்கும். ஃப்ளாட்டாக போடணும். ஆமாம். பெருங்காயம் பொரியணும். உளுத்தம்பருப்பை போட்டணும். உளுத்தம்பருப்பு 3/4 வதங்கின உடனே வெந்தயம் போடணும். பாருங்க, வெந்தயம் போடுறேன்.
வெந்தயம் வரவிடச்சா நல்ல வாசனை வரும். இப்போ இந்த மிளகா வத்தலை போட்டுடலாம். பச்சை மிளகாயை கிள்ளி போடணும், முழுசா போட்டா வெடிக்கும். இப்போ வறுத்து வச்சிருக்கேன் பாருங்க, இதை ஒரு தொட்டில் கொட்டி ஆற வைக்கணும். அந்த வதக்கி இருக்கிற இலையும் நல்லா ஆறணும். அதை ரெண்டையும் சேர்த்து ஒன்றா அரைக்கணும். இப்போ நல்லா ஆறி எடுத்து பாருங்க. அதனால முதல்ல இதுதான் அரைக்கணும், ஏன்னா அரைப்படாது. அப்புறம் உப்பையும் போட்டுடணும். புறப்புறன்னு அரைச்சாச்சு. இப்போ இந்த வதக்கி வச்சிருக்கோம் பாருங்க, இந்த இலையும் இதில் போட்டு அதுவும் நல்லா ஆறி போயிடுச்சு. இப்போ திக்கு பேஸ்ட்டாக அரைச்சிருக்கு பார்த்தீங்களா, இதை நல்லா எண்ணெயை குத்தி வதக்கணும். இதில் கடுகு போட்டுறேன். கடுகு நல்லா வெடிக்கணும். மஞ்சப்பொடியை போட்டு விட்டேன். இந்த அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க, இந்த விழுதை இதில் போட்டுடணும். நம்ம தான் ஏற்கனவே வதக்கிட்டோமே, எதுக்கு நம்ம திருப்பி வதக்கணும்? எண்ணெயில சேர்ந்து வதக்கணும். இந்த பொடி உப்பு எல்லாம் சேரணும். எல்லாம் சேர்ந்து வாசனை கமகமாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட தான் வாங்கும், போட்டால் தான் நல்லா இருக்கும். பாருங்க நல்லா கலரிட்டு பார்த்தாங்க, எல்லாம் சேர்ந்து எவ்வளோ இருந்தது எவ்வளோ உண்டாயிடுச்சு பாருங்க. சூப்பராக இருக்கும். தொக்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் என்னன்னா, தண்ணியே விட்டு அரைக்கக்கூடாது. எவ்வளோ ட்ரையாக அரைக்கிறோமோ அவ்வளோ நாள் நமக்கு வரும். கோங்கூரா சட்னி பண்ணியாச்சு. சாதம் கலக்கலாமா? கொஞ்சம் நெய்யை விட்டு சுட சுட சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறேன். பாருங்க கம கமான வாசனை. சாதம் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. பசி நேரத்தில் வந்தால் எல்லாம் காலி ஆகிடும். இப்போ சாதத்துக்கு கிரன்ச்சியாக பண்ணோன்னு துளி வேர்க்கடலையை வறுத்து கருவேப்பிலையும் போட்டு சூப்பராக இருக்கும். பண்ணிடலாமா? இதில் போடலாம், வேணுன்றவா போட்டுக்கலாம். இப்போ கோங்கூரா தொக்கு பண்ணிட்டேன், சாதமும் கலந்து காமிச்சிட்டேன். செவன் ஒரு பாட்டு பாடுறியா? ఒక పరి ఒయ్యారమై ఒక పరి కొయ్యారమై ఒక పరి కొయ్యారమై మొకమున కళలెల్ల మొలచేనట్లుండే ఒక పరి ఒయ్యారమై మొకమున కళలెల్ల మొలచేనట్లుండే ఒక పరి ఒయ్యారమై మొకమున కళలెల్ల మొలచేనట్లుండే ఒక పరి ఒయ్యారమై జగదేకపతి మీద చల్లిన కర్పూర ధూళి జగదేకపతి మీద చల్లిన కర్పూర ధూళి జిగిగొని నలువంక చిందగాను
மோகி சந்திரமுகி மோகி சந்திரமுகி உரமோன நீலி பெகான மோகி சந்திரமுகி உரமோன நீலி பெగాన పొగరు వెన్నెలదిగ బోసినట్లుండే పొగరు వెన్నెలదిగ బోసినట్లుండే ఒక పరి ఒయ్యారమై ముఖమున కళలెల్ల మొలచినట్లుండే ఒక పరి ఒయ్యారమై இப்போ ஆந்திரா சமையல் ஒன்று கற்றுன்ட்டேங்க. செவனோட பாட்டும் கேட்குறேங்க. இதே மாதிரி ரெசிபிஸ் நிறையா போடுறோம். நன்றி, வணக்கம்.